முன்னணி தலைவர்களில் ஒருவரும் தமிழ் சமுதாயத்திலிருந்து பிறந்து தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் பாடுபடுகிறவராகவும் இந்திய திருநாட்டை எழுச்சியோடு நடத்தி காட்டிய வரலாற்று தலைவர், அருமை தலைவர், சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, பின்தங்கிய மக்களுக்கு எதிராக செயல்படுகிற இந்த மோடி அரசை கண்டித்து மக்களவையில் தலைவர் ராகுல் காந்தியும், மாநிலங்களவையில் தலைவர் கார்கே அவர்களும், அன்னை சோனியா காந்தி அவர்களும், தலைவர் சிதம்பரம் அவர்களும் கொடுக்கிற குரல்கள் நாடு முழுவதும் எதிர்த்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவை காக்க, இந்தியாவுடைய சுதந்திரத்தை, ஜனநாயகத்தை, வளர்ச்சியை காப்பதற்கு தமிழ்நாட்டிலே மதசார்பற்ற கூட்டணிக்கு குரல் எழுப்புவதற்கு கூடியிருக்கிற இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் வஞ்சிக்கிற, தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒற்றுமையை குலைக்கிற அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மூலம் இந்த தேச ஒற்றுமையை சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயமணி ஹசன் மௌலானா அவர்களை முன்னிலையை வகித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட தலைவர்கள் திரு டெல்லி பாபு அவர்களை, திரு திரவியம் அவர்களை, திரு அடையார் துரை அவர்களை, திரு சிவராஜசேகர் அவர்களை இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பு அனைத்து கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மக்கள் நீதி மையம், மனிதநேய கட்சி ஆகிய அனைத்து கட்சிகள் உட்பட்ட தலைவர்கள் 2 நிமிடம் என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன். பிறகு கண்டன கோஷங்களை எழுப்பிவிட்டு இந்த கூட்டம் முடிவடையும். காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலே கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். பிஜேபியின் நடவடித்தனத்தை, பிஜேபியின் நடவடித்தனத்தை எதிர்த்து நடக்கும் ஆர்ப்பாட்டம், எதிர்த்து நடக்கும் ஆர்ப்பாட்டம். அனுமதியோம், அனுமதியோம், மோடி அரசின் அத்துமீறலை, மோடி அரசின் அத்துமீறலை நாம் ஒருபோதும் அனுமதியோம். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். வக்ஃபு சட்ட திருத்தத்தை, வக்ஃபு சட்ட திருத்தத்தை வாபஸ் பெறு, வக்ஃபு சட்ட திருத்தத்தை மோடி அரசே வாபஸ் பெறு. திணிக்காதே, திணிக்காதே RSS கொள்கைகளை, RSS கொள்கைகளை இந்தியாவில் திணிக்காதே. ஒன்றிய நிதி பகிர்வுகளை தமிழகத்திற்கு உடனடியாக கொடுத்தது. பிஜேபி அரசே, RSS அரசே, நாட்டு மக்களை, இந்திய நாட்டு மக்களை இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர் என்று, இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர் என்று மதத்தின் பெயரால் பிரிக்காதே, மதத்தின் பெயரால் பிரிக்காதே. முறியடிப்போம், முறியடிப்போம். நல்ல முறையில் நாம் எல்லாம் கடந்து செல்ல வேண்டும். பிளீஸ், காவல்துறைக்கு நன்றி, ஒத்துழைப்பு. தோழர்களே, இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு மாவட்ட தலைவர்கள், குறிப்பாக தென்சென்னை மத்திய மாவட்டத்தினுடைய தொகுதி தலைவர்கள் அருணன்பர் ஜார்ஜ் அவர்கள், அக்கா சுசீலா, கோபாலகிருஷ்ணன் அவர்கள், மன்சூர் அலி அவர்கள், பூபதி அவர்கள், தொகுதி தலைவர் PG செல்லகுமார், பாண்டியராஜன், சுதந்திர செல்வம், ரங்கநாதன், அதே போல இந்த பகுதியினுடைய தலைவர்கள் CK கணேஷ், கோகுலகிருஷ்ணன், ராஜமாணிக்கம், ராஜபாண்டி, M பாபு, ஏழுமலை மற்றும் காங்கிரஸ் பேரியக்கத்துடன் நாடி நரம்பாக இருக்கின்ற